வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித ஜான் போஸ்கோ அவர்களுடைய திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த காணொளி வழியா உங்களோட 2 முக்கியமான செய்திகள பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1 இந்த ஆலயம் அமைந்திருக்கிற இடத்த பத்தியும், அதனுடைய முக்கியத்துவத்த பத்தியும். 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆலயத்தில தான் டொன் போஸ்கோவினுடைய திருப்பண்டம், அவருடைய மூலை பகுதியானது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். பீடத்தின் இடதுபுறம் மரத்தினால செதுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையினுடைய திருவுருவம் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வலப்புறத்துல நற்கருணை பிழையும் அதனைத் தொடர்ந்து 3 முக்கியமான படங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. முதல்ல இயேசு தனது அம்மா அப்பாவுக்கு எப்படி சின்ன வயசுல உதவியாக இருந்தாரோ அதே போல டொன் போஸ்கோவும் தனது வாழ்க்கையில அவருடைய குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்தாரு அப்படின்றத பார்க்குறோம். 2வது 12 வயசுல இயேசு ஞானிகளுக்கு போய் வகுப்பெடுக்கிறார். அதே மாதிரி இவரும் சின்ன வயசுல இருந்தே ஞானத்துல சிறந்து விளங்குனவரா இருந்தாரு அப்படின்னு பார்க்குறோம். 3வது படம் சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி ஜான் போஸ்கோ சிறுவர்கள் மேலும், இளைஞர்கள் மேலும் தீராத பற்று கொண்டிருக்கிறார் அப்படின்றத தான் பார்க்குறோம். இப்போ நான் உங்கள கூட்டிட்டு போற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்த்தல ஆலயம். இந்த ஆலயத்திலயும் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த பீடம் சரியாக டொன் போஸ்கோ பிறந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், மேலும் இந்த பீடத்துல இருக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா தெரியும். டொன் போஸ்கோ நடுவுல நிக்கிறாரு. வலப்புறம் நற்கருணை பிழைய புடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் நிக்குது. இன்னொரு கூட்டம் அன்னை மரியாளினுடைய கொடிய புடிச்சுட்டு நிக்கிறாங்க. ஸோ இது எத குறிக்குது அப்படின்னா, டொன் போஸ்கோ 3 தூண்கள சலேசியர்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் தராரு. 1வது தூண் நற்கருணை, 2வது தூண் அன்னை மரியாள், 3வது தூண் நமது பாப்பரசர். இவங்க 3 பேருக்கும் முக்கியமான இடத்த கிறிஸ்தவர்களுக்கு அளிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த பக்தியை அனைவருக்கும் பரப்புபவராக டான் போஸ்கோ இருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம இந்த படத்தின் வழியாக பார்க்குறோம். இதனால தான் நம்ம வழக்கமா பார்க்கலாம் எல்லா ஆலயங்கள்லயும், குறிப்பாக சலேசிய ஆலயங்கள்ல வலப்புறம் நற்கருணையும், இடப்புறம் அன்னை மரியாளையும் வைத்திருக்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ அடுத்தது முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். டான் போஸ்கோவினுடைய திருப்பண்டம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் இது. டான் போஸ்கோவினுடைய மூலை பகுதியானது இங்கே பத்திரப்படுத்தி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த இந்த திருப்பண்டம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருடர்களால எடுத்து செல்லப்பட்டிருக்கு. மீண்டும் இத்தாலிய காவல்துறையினரால மீட்டு திரும்பியும் இங்கு பார்வைக்காக, வணக்கத்திற்காக மீண்டும் இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இதேபோல ரோம் நகர்ல இருக்கக்கூடிய புஃபெல்லாத்தோ அப்படின்ற இடத்துல இவருடைய கையும், அடுத்தது சேக்ரகோர் எனப்படும் திரு இருதய ஆண்டவர் பேராலயம், அதாவது இவர் கட்டின பேராலயத்துல இவருடைய நுரையீரலும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. என்னோடு இணைந்து செய்த இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளி வழியாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் வலன். நன்றி.